வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தூத்துக்குடி மாவட்டம் சின்ன கோவா என்று அழைக்கப்படும் டி சவேரியார்புரத்தில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்திற்குட்பட்ட கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அற்புத கெபி அர்ச்சிக்கப்படும் திருநாள் இன்று. அதேபோன்று இன்னொரு முக்கியமான நாளும் கூட. இந்த ஆலயத்தில் கடந்த 5 வருடங்களாக அருட்பணியாற்றி வந்த தந்தை குழந்தைராஜன் அவர்கள் இன்றுடன் அவருடைய பணி இங்கே நிறைவடைந்து மற்றுமொரு பங்கிற்கு செல்கின்றார். அதேபோல் புதிய பங்கு தந்தையாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருக்கக்கூடிய ஒத்தாசை மாதா ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்கும் தருணமும் இன்றுதான். இந்த 2 விழாக்களும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பு மக்களே, தயவுசெய்து உள்ள நிறைய இடம் இருக்குது. போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம். தயவுசெய்து உள்ளே வாங்க. நிறைய இடம் இருக்குது. உள்ளே போங்கம்மா. கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ளே வாங்க. நிறைய பேர் ரோட்டில் நிற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் உள்ளே போங்க. அந்த பக்கம் போங்க. இங்கே அந்த நேரம் எந்த திசையில இருந்து பார்த்தாலும் தெரியும். தயவு செஞ்சு உள்ளே வாங்க. எல்லாருமே வாங்கம்மா. இடம் இருக்குது. இங்கே தான் கெபி மந்திரிச்ச பிறகு பால் கொடுக்குற இடம் அங்கே தான் இருக்குது. ரோட்டில் இருந்தால் தரமாட்டோம். எல்லோரும் உள்ளே வாங்க. ஃபாதர் உள்ளே வாங்க. வாங்க ஃபாதர்ஜி. நான் மந்திரிக்கிற முன்னாடி பாலை பிடிச்சி முடிச்சுறாங்க. அன்பு மக்களே, இன்றைய நாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய கெபி திறப்பு விழா மற்றும் அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மக்களுடைய தாராளமான காணிக்கையால், உன்னதமான காணிக்கையால் இந்த கெபியானது கட்டப்பட்டு இருக்கின்றது. முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பு, அதனால் வந்த காணிக்கை. இதனால் 4 சுரூபங்களை நம்ம மேலே வச்சுருக்கிறோம். சகாய மாதா சுரூபம் உங்களுக்கு தெரியும். அடுத்து தேவ சகாயம். அதுக்கு அடுத்து புனித கிறிஸ்டோபர். அவர் சூசியப்பர் அல்ல, புனித கிறிஸ்டோபர் பயணிகளுடைய பாதுகாவலர். இந்த பகுதிகளில் நிறைய போக்குவரத்துகள் இருக்கிறதுனால இந்த சாலைகளில் எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நடக்கக்கூடாது என்பதற்காக பாதுகாவலரான கிறிஸ்டோபரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்து அடியில் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார். இந்த நாளிலே சுரூபங்களையும் புனிதப்படுத்தவிருக்கின்றோம். இந்த கெபியையும் புனிதப்படுத்தவிருக்கின்றோம். இந்த நாளிலே உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு மக்கள் கூடி வந்து இந்த திருநிகழ்ச்சியில் பங்கெடுப்பது.
எனவே இந்த திரு நிகழ்விற்கு அருட்தந்தையர்கள் மற்றும் இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக 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 என்று அழைக்கின்றேன். இப்பொழுது புனிதப்படுத்தும் திருநிகழ்வு நடைபெறும். அன்பு மக்களை அனைவரும் இணைந்து தூய ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பு செய்தவனிக்கின்ற பரலோகத்திலாவே ஏதோ இந்த நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை உங்களை அருள் தரக்கூடிய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வலியுறுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உன்னுடைய இதெல்லாம் ஆண்டவரிடம் நீர் ஒப்படைத்து விடு, செய்பவற்றை வெற்றி காண்பாய், செல்விடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று சொன்னீரே. இந்த இடத்தில் நான் நலமும் வளமும் நல்குவேன் என்று சொல்லி மீகா இறைவாக்கின வழியாக சொன்னது போல ஆண்டவரே, இந்த இடத்திலே நீ நலமும் வளமும் நல்குவதற்காக எங்களுக்கு கோடி அற்புதரை எங்களுடைய பங்கில் இணை பாதுகாவலராக தந்திருக்கின்றீரே. இந்த நாளிலே கோடி அற்புதருடைய இந்த அற்புத கெவியை அர்ச்சிப்பதற்காக கூடி வந்திருக்கின்ற என்னுடைய பாசமிகு பங்கு தந்தை, ஊர் இறைமக்கள், ஊர் நிர்வாகிகள், இதற்காக உடல் உழைப்பு தந்த நல்ல உள்ளங்கள், நன்மொழிகள் தந்த நன்மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு நாளாக இந்த ஊருக்கு நீ மாற்றி தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. குறிப்பாக
கோடியற்புர தூய் அந்தோணியார் வழியாக இந்நாள் வரை இந்த இடத்திலே நீர் செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கோடியற்புதர் வழியாக நீர் எங்களுடைய ஊரையும் உடைய ஊர் மக்களையும் உடைய பங்கு தந்தையும் புதிதாக வரக்கூடிய புதிய பங்கு தந்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த அருமையான பணிகள் நடைபெறுவதற்காக எத்தனையோ உள்ளங்கள் தாராள உள்ளத்தோடு இதற்காக உதவி செய்தார்கள். எத்தனையோ உள்ளங்கள் இதற்காக ஜெபித்தார்கள். எத்தனையோ உள்ளங்கள் இதற்காக உடல் உழைப்பை தந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த எங்களுடைய பாசமிகு பங்கு தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பான விதத்திலே பணியாற்றி இந்த நாளிலே பணி நிறைவு செய்து புதிய பணித்தளத்திற்காக செல்ல இருக்கின்ற எங்களுடைய தங்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதே வேளையில் இந்த எடுத்த முயற்சிகளோடு இணைந்து தந்தையோடு கடந்த 5 ஆண்டுகளாக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஊர் நிர்வாகிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த திறப்பு விழாவிலே, இந்த அர்ச்சிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோடியற்புதர் தூய் அந்தோணியார் வழியாக என் மத்தியிலே நீர் வல்லமையை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. நீ வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நோய் நொடியற்ற நீடிய ஆயுளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே இந்த அர்ச்சிப்பு பெருவிழாவிலே இந்த மக்கள் கோடியற்புதர் வழியாக என்னென்ன வேண்டுதல்களை இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் அருள் பாலிப்பீராக. ஆண்டவரை, இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த அற்புத கெபியை அருமையான விதத்திலே என்னுடைய இன்னல் நீக்கி இன்பம் தரக்கூடிய இடைவிடாத சகாய அன்னைக்கு முதலிடமும், அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய தேசத்திலே புதிதாக இப்பொழுது திருநிலைப்படுத்தப்பட்ட புதிய தேவ சகாய பிள்ளைக்காகவும், அதனைத் தொடர்ந்து பயணங்களினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித கிறிஸ்தோவரையும் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் திருச்சுருபங்களை நிறுவி இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சுருபங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருச்சுருபங்களை உற்று நோக்கி மக்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய அருட்காவல் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைவதாக, அவருடைய உறவு தோழமை எங்களோடு இருந்து எப்போது வழிநடத்துவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வல்ல புனிதருடைய பாதுகாவலும் பரிந்துரையும், கோடியற்புதருடைய உடனிருப்பும் பாதுகாவலும் பரிந்துரையும் இவரை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும், இந்த பகுதியிலே வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கும், இந்த வழியாக பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமைக்கு ரட்சித்துக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உடைய திருவெற்றி மரியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதிர்ஷ்ட மரியாயே, நற்கிருபை மாதாவே, பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது எங்களுக்கு இருப்பதாக. ஆமென். இன்னல் நீக்கி இன்பம் தரக்கூடிய இடைவிடாத சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் நீர் அடைக்கலமும் பாதுகாவலுமாக இருக்கக்கூடிய அழியா உடல் புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் இணை பாதுகாவலாகிய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிறிஸ்டோபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய கவியை புனிதப்படுத்துவாராக. ஆமென். மாதா பாடல். ஞானம் நிறை கண்ணிகையே, ஆதரை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தோன்றலுமாய், மாண்புயர் ஏழு தோன்றலுமாய், களிப்பீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, ஆதரை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே,
சோதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. புனித அந்தோனியார் பாடல். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவன் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவன் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ பாமரரோ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ பாமரரோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் அணைத்துக் கொள்வார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் அணைத்துக் கொள்வார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அந்த மக்களே, இப்பொழுது நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையவர்கள் இந்த கெபி உருவான விதத்தையும் அதற்காக உழைத்தவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து இப்பொழுது நன்றி சொல்லக்கூடிய நேரம். அதே வேளையில் காலையில் நம்முடைய பங்கு தந்தையவர்களை நீங்கள் அனைவருமே கண்டு கொண்டிருப்பீர்கள். மண்ணின் மைந்தர்கள் அனைவருடைய சார்பாக இந்த நேரத்திலே பாசமிகு பங்கு தந்தை 5 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். எனவே மண்ணின் மைந்தர்கள் அனைவருடைய சார்பாகவும் சிறப்பான விதத்தில் இந்த கெபியை கட்டி தந்ததற்கு நன்றியாகவும் தந்தை அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நாங்கள் மகிழ்கிறோம். அனைவரும் கரவோடு எழுப்பி தந்தையர்களை பாராட்டு. அன்பு மக்களே, இந்த இடத்தில் இருந்த பழைய கெபியானது தரையோடு தரையாக இருந்ததனாலும் மேற்பகுதி சற்று உடைந்து உளுந்து கொண்டிருந்ததாலும் காலத்தின் கட்டாயம் கருதி இந்த இடத்தில் ஒரு கோடி அற்புதர் அந்தனுடைய கெபியை கட்ட வேண்டும் என்று ஊர் நிர்வாகத்தோடு இணைந்து திட்டமிட்ட பொழுது மிகச் சிறப்பான விதத்திலே கட்டுவோம் என்று தீர்மானங்கள் செயல்படுத்தி ஆயருடைய அனுமதியோடு இந்த இடத்தில் நாம் கட்ட துவங்கினோம். மிகச் சிறப்பான விதத்தில் மக்கள் காணிக்கை கொடுத்தீர்கள். ஒரே ஒரு முறை தான் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏறக்குறைய 11,30,000க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க. ஒரே ஒருக்கா தான் கோயிலில் சொன்னேன், கெட்ட போகிறோம், உங்களால் முடிந்தது தாங்கன்னு. அந்த அளவிற்கு நீங்கள் தாராளமாக காணிக்கை கொடுத்தீர்கள். இச்செயலை செய்தவர் இறைவன். எனவே இந்த நேரத்தில் எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்லி அதற்கு அடுத்த நிலையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு கொடுக்க வேண்டும் என்று அற்புதமான விதத்தில் கொடுத்து இந்த இடத்தில் கவி உருவாக்கி இருக்கிறீர்கள். இது முழுக்க முழுக்க உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய உழைப்பு. நெறிப்படுத்தியது தான் நான். என்ஜினியரை கூப்பிடுறது, தொழிலாளிகளை கூப்பிடுவது, சின்ன சின்ன காரியங்கள் செய்வது மட்டும்தான் நான் செஞ்சேன். செய்ததெல்லாம் நீங்கள் தான். இந்த நேரத்தில் இதை கட்டி தந்த அருட்தந்தை ராபின் என்ஜினியர் தந்தைவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலில்
திரு அந்தோனி ஹாசன் என்று சொல்லக்கூடியவர் காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர். அற்புதமான விதத்தில் சில நேரங்களில் எப்போ டிசைன் படி இது சரி வரல, இடிக்கம்பே இடிச்சிருவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப பொறுமையோடு எல்லா காரியங்களையும் செய்து தந்தார்கள். எனவே திருவாளர் அந்தோனி ஹாசன் அவர்களுக்கும் அவருடைய இணைந்து உழைத்த திரு அந்தோனி மற்றும் அவர்களுடைய சகாக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இறைமக்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் நிர்வாகிகளை பாராட்டியாக வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்வையிடுவது, தண்ணீர் ஊற்றி நனைப்பது, பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். எனவே இதில் உழைத்த அனைத்து ஊர் நிர்வாகிகளுக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய பங்கு தந்தை அவர்கள் சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் அருகில் வந்து விட்டார்கள். உடனடியாக நாம் பால் அருந்திவிட்டு இந்த சாலையிலிருந்து கோவில் நோக்கி வரிசையாக நாம் நிற்போம். தந்தை அவர்கள் வந்த உடனே நாம் என்ன செய்வோம், அவர்களை அழைத்து செல்வோம். நற்கண் ஆசிரியர் நடைபெறும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. மாலையாட்டு இருக்கு. இங்க பாருங்க. அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க. நில்லுங்க.
நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.